ஹலோ, இது வந்து DPP2 objective type questions, tangents and intersecting chords. இதில் வந்து நம்மளுக்கு எல்லா ப்ராப்ளம்லையும் இது கைடட் ப்ராப்ளம்ஸு, கைடட் டிபிபி. இந்த கைடட் டிபிபினா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி 4 ஃபேஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஃபேஸில் கொஸ்டின் ரீட் பண்ணணும், செகண்ட் ஃபேஸில் கொஸ்டின் சால்வ் பண்ணணும், தேர்ட் ஃபேஸில் சொல்யூஷன் பார்க்கணும், ஃபோர்த் ஃபேஸில் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ இது இது வந்து எப்படின்னாக்கா, நீங்கள் வந்துட்டு ஒரு டைமில் பாஸ் பண்ணி ரெஸ்யூம் பண்ணணும் ஆக்சுவலி ஒரு ஃபேஸில். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃபேஸ் பார்ப்போம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் வந்து ரீட் த கொஸ்டின். ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள், பாஸ், ரெஸ்யூம். இப்போ வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுங்கள். போயிட்டு உங்கள் நோட் புக்கில் இந்த கொஸ்டின் நம்பர் போட்டு ப்ராப்ளம் 1 போட்டு சால்வ் பண்ணுங்கள். பாஸ், ரெஸ்யூம். இனி வந்துட்டு இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த சொல்யூஷன் பாருங்கள் ஆக்சுவலி. ஸோ இங்கே வந்து சொல்யூஷனில் வந்துட்டு இது சொல்யூஷனில் வந்துட்டு இப்போ என்ன இதில் இங்கே சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிவன் PAT இஸ் எ டேஞ்சன்ட். ஓகேங்களா, PAT வந்துட்டு டேஞ்சன்ட் டேஞ்சன்ட் அட் A. BD is diameter of the circle. If ABD is 24 degrees and angle BDC is 60 degrees. Find angle TAD நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இதுதான் இதோட ப்ராப்ளமில் ஆங்கிள் TAD கண்டுபிடிக்கணும். இங்கே TAD கண்டுபிடிக்கணும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னாக்கா பாருங்கள், இப்போது இதில் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிள் TAD என்னது? ஆங்கிள் TAD இப்போ வந்து ஆங்கிள் TAD இஸ் ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே வந்து நான் பார்க்க ஒரு செகண்டுங்க. ஷிஃப்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ வந்து இங்கே இந்த டேஞ்சன்ட் இருக்குது. ஓகேங்களா, இந்த டேஞ்சன்ட் அட் த பாயிண்ட் இது பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இது ஒரு இந்த இங்கே கார்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த கார்டு இருக்குது, இங்கே டேஞ்சன்ட் இருக்குது. அப்போ இந்த டேஞ்சன்ட் வந்து என்ன செய்யணும்னாக்கா இந்த டேஞ்சன்ட் வந்துட்டு இங்கே வந்து கார்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த கார்டு இருக்குது, இங்கே வந்து ஒரு செக்மெண்ட்டு, இன்னொரு செக்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இன்னொரு செக்மெண்ட் இங்கே இருக்குது. அப்போ என்னன்னாக்கா ஆங்கிள் TAD will be equal to this alternate opposite angle. புரிஞ்சதுங்களா நான் சொல்கிறது எப்படின்னு? அதாவது என்னன்னாக்கா, இப்போ நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்க, சர்க்கிள் இருக்குது, ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. ஓகேங்களா, ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. ஒரு இந்த டேஞ்சன்ட் கிட்ட, இந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் Pயில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் P இருக்குது. டேஞ்சன்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் இந்த சர்க்கிள் பாயிண்ட் ஆஃப் Pயில் வந்துட்டு இந்த டேஞ்சன்ட் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் பாயிண்ட் வந்து P. இப்போ இந்த கான்டாக்ட் பாயிண்ட் Pயிலேருந்து நம்மளுக்கு ஒரு கார்டு இருக்குன்னு வச்சுப்போம். அதே பாயிண்ட் Pயில் நம்மளுக்கு இன்னொரு கார்டு XP அப்படின்னு ஒரு கார்டு இருக்குன்னு வச்சுப்போம். அப்போது இந்த கார்டு வந்து என்ன பண்ணுன்னா, இந்த கார்டு வந்துட்டு இந்த சர்க்கிளை 2 பார்ட்டாக டிவைட் பண்ணும். ஒன்று கீழே இருக்க பார்ட்டு, இனி ஒன்று மேலே இருக்க பார்ட்டு. புரியுதுங்களா? அதை கீழே இருக்க பார்ட்டுன்றது நான் இது பண்ணுற பாருங்கள், இது கீழே இருக்க பார்ட்டு. ஓகேங்களா, இனி வந்து மேலே இருக்க பார்ட்டு, இந்த பார்ட்டு மேலே இருக்க பார்ட்டு. அப்போது இந்த கீழே இருக்க பார்ட்டுக்கு இந்த இப்போ வந்து நம்ம இப்படி ஒரு இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு செக்மெண்ட் இப்படி வரைஞ்சனாக்கா, ஓகேங்க, இந்த ஆங்கிள் இருக்கீங்களா, இது பாருங்கள், இந்த ஆங்கிள் OPX ஆங்கிள், இது வந்துட்டு இட் இஸ் Y. ஆங்கிள் OPX வந்துட்டு வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் XYP. இதுதான் வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட். புரிஞ்சுதுங்களா? இது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட். இது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட். இந்த இது பண்ணியிருக்கிறது வந்து ஒரு செக்மெண்ட், இது வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட். ஸோ இந்த டேஞ்சண்டும் இந்த கார்டும் பண்ணுற ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு த ஆங்கிள் இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட், திஸ் ஆங்கிள் XY. அப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த ஆங்கிள் இங்கே இது இந்த கார்டு. ஓகேங்களா, இந்த கார்டு வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஓகேங்களா, இங்கே இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. இனி ஒன்று பாருங்கள், இந்த செக்மெண்ட்டில் இங்கே வந்து ஒரு பார்ட் இருக்குது, இந்த சர்க்கிள் ஒரு பார்ட், ஒரு செக்மெண்ட், இன்னொரு பார்ட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா, இந்த இதில் வச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது பாருங்கள், இந்த இது. ஸோ இது ஆல்டர்னேட் செக்மெண்ட் 24 டிகிரிஸ்.
அப்போ அந்த ஆல்டர்னேட் 24 டிகிரிஸும் இந்த DAT or TAD will be equal. அப்போ ஆங்கிள் TAD will be equal to ஆங்கிள் 24 degrees. இதுதான் இதோட சொல்யூஷன். ஓகேங்களா, உங்களுக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி கிடைக்கலனாக்கா நீங்கள் வந்துட்டு போயிட்டு இப்போ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் பேப்பரை கரெக்ட் பண்ணி சொல்யூஷன் வந்து எழுதணும். ஓகே, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து படிங்க, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம். இப்போ பாஸ் பண்ணுங்கள், சாரி, இப்போ வந்துட்டு ப்ராப்ளம் வந்து இது பண்ணுங்கள், போய் சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இப்போ வந்து சொல்யூஷன் பார்ப்போம். இதில் ஆங்கிள் BAD என்னன்றது வரணும். ஆங்கிள் BAD, இந்த ஆங்கிள் BAD வந்துட்டு என்னன்னு பார்க்கணும். இப்போ வந்து ஓகே, இங்கே வந்துட்டு இது வந்து டயமீட்டர் இல்லைங்களா, இது பாருங்கள், இது டயமீட்டர். அப்போ டயமீட்டருக்கு வந்துட்டு என்ன ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக, இங்கே டயமீட்டர்னால ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், இது டயமீட்டர். அப்போ டயமீட்டர்னால ஆங்கிள் இன் டயமீட்டர் அல்ல ஆங்கிள் இன் செமி சர்க்கிள், இந்த ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் வில் பி 90 degrees. ஓகேங்களா, ஸோ ஆங்கிள் BAD வில் பி ஈக்குவல் டு 90 degrees. புரிஞ்சது இல்லைங்களா? இது வந்து டயமீட்டர், அதனால் டயமீட்டர் ஆகும்போது செமி சர்க்கிள் ஆச்சு, இது செமி சர்க்கிள் ஆச்சு, இதெல்லாம் செமி சர்க்கிள். இது ஏன்னா கரெக்டாக டயமீட்டர், இது ஆங்கிள் இன் டயமீட்டர், இது வந்து ஆங்கிள் இன் டயமீட்டர், இது ஆங்கிள் இன் டயமீட்டர். இந்த ஆங்கிள் வில் பி ஆட்டோமேட்டிக்லி 90 degrees. அதான் சொல்கிறாங்க, ஆங்கிள் BAD வில் பி 90 degrees. ஓகே, இனி வந்து பாஸ் பண்ணுங்கள். இனி வந்து பேப்பர் வந்து நீங்கள் போய் கரெக்ஷன் பண்ணணும், இல்லைனுக்கு இந்த சொல்யூஷன் வந்து எழுதணும். ஓகே, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த கொஸ்டின் படிங்க, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி போயிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி வந்துட்டு சொல்யூஷன் பார்ப்போம். இதோட சொல்யூஷன் வந்து ஆங்கிள் PAB என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆங்கிள் PAB என்னன்னு கேட்டிருக்காங்க, இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, PAB என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி சாரி இந்த ஆங்கிள் கிடையாது, PAB எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. PAB இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஆக்சுவலி இது வந்து நம்மளுக்கு 90 டிகிரிஸ்ன்னு தெரிஞ்சது, கரெக்டுங்களா? இது வந்து 90 டிகிரிஸ். ஓகே, இது 90 டிகிரிஸ், 90 டிகிரிஸ். அப்போது ஆங்கிள் ADB என்ன இருக்கும், 180 மைனஸ் இது 90 டிகிரிஸ். நம்மளுக்கு போன இது ஏன்னா ஆங்கிள் இன் செமி சர்க்கிள், இது 90 டிகிரிஸ், இது 24 டிகிரிஸ். இந்த 3 ஆங்கிள் சேர்த்துட்டு இந்த ஆங்கிளும் இப்போ இது ஆங்கிள் எக்ஸ்ன்னு போட்டோன்னாக்கா நம்மளுக்கு என்ன ஆகும், ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் 24 ப்ளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 180. அப்போ ஆங்கிள் எக்ஸ் ஆர் ஆங்கிள் ADB வில் பி ஈக்குவல் டு 180 மைனஸ் திஸ் ஆங்கிள் 24 ப்ளஸ் 90. அப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ADB வந்து என்ன இருக்கும், ஆங்கிள் ADB இஸ் ஈக்குவல் டு இந்த ஆங்கிள் எக்ஸ் ஆர் ஆங்கிள் ADB வில் பி ஈக்குவல் டு 66 டிகிரிஸ். ஓகேங்களா, இனி இது 66 டிகிரிஸ் ஆகும்போது இப்போ பாருங்கள், இது ஆல்டர்னேட் செக்மெண்ட் ஆகிடுச்சு. ஏன் ஆல்டர்னேட் செக்மெண்ட்டு, இங்கே பாருங்கள், இந்த டேஞ்சன்ட் இந்த பாயிண்ட்டில் ஏல இருக்குது. ஓகேங்களா, இப்போது நம்மளுக்கு ரெண்டு இது ஒரு செக்மெண்ட் சர்க்கிள், இன்னும் ஒரு பார்ட் இது, இந்த சர்க்கிள் இன்னொரு பார்ட் இது. அப்போது ஆங்கிள் இன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் எது வரும், ஆங்கிள் இன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் எது வரும், இது வந்து ஆங்கிள் இன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் வரும். ஓகே, ஆங்கிள் இன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் எது வரும் பாருங்கள், ஆங்கிள் இன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் வந்து இது வரும், இது வந்து ஆங்கிள் இன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் வரும். ஏன்னா இந்த டேஞ்சன்ட், ஸோ நம்மளுக்கு என்ன, அது ADB வில் பி ஈக்குவல் டு PAB. அப்போது PAB வில் பி ஈக்குவல் டு வாட், PAB வில் பி ஈக்குவல் டு 66 டிகிரிஸ். ஸோ 66 டிகிரிஸ் தான் இதோட ஆன்சர். ஓகேங்களா, இனி பேப்பர் போயிட்டு கரெக்ட் பண்ணணும், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது வந்து கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி வந்துட்டு போய் சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி வந்து சொல்யூஷன் பார்ப்போம். இதில் இங்கே வந்து ஆங்கிள் CBD என்னன்னு கேட்டிருக்காங்க, ஆங்கிள் CBD என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் CBD என்னன்னு கேட்டிருக்காங்க, அது பார்ப்போம் நம்ம. ஓகே, இப்போது CBD. ஓகே, நம்மளுக்கு இது வந்து அதே மாதிரி பாருங்கள், இது வந்து இதனால இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக 90 டிகிரிஸ் ஆகிடுச்சு, கரெக்டுங்களா? ஏன்னாக்கா இது 90 டிகிரிஸு, இது 90 டிகிரிஸு, இது வந்து செமி சர்க்கிள், இது வந்து செமி சர்க்கிள். ஏன்னா இது டயமீட்டர், இங்கே ஒரு டாட் போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ஒரு டாட் போட்டிருந்தால இது சென்டர்னு அர்த்தம்.
அப்போ இது டயமீட்டர்னு அர்த்தம். இது செமி சர்க்கிள் ஆச்சு. அப்போ ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் என்னது? இது ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் எது? இது ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் எது? இது ஆங்கிள் இன் செமி சர்க்கிள். இது வந்து ஆங்கிள் இன் செமி சர்க்கிள். ஓகே, ஆங்கிள் இன் செமி சர்க்கிள் என்ன? 90 டிகிரிஸ் ஆச்சு. அப்போ 60 90. அப்போ இந்த ஆங்கிள் எக்ஸ்னாக்கா என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 90 ப்ளஸ் 60 இஸ் ஈக்குவல் டு 180. ஏன்னா சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் 180. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 150 இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரிஸ். இந்த ஆங்கிள் 30 டிகிரிஸ். அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் பிசிடி கேட்டிருக்காங்க. சாரி, ஆங்கிள் பிசிடி இல்லை, சாரி, ஆங்கிள் இது என்ன கேட்டிருக்காங்க? எந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க? ஆங்கிள் சிபிடி கேட்டிருக்காங்க. ஆங்கிள் சிபிடி. அப்போ ஆங்கிள் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரிஸ். ஓகேங்களா? ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரிஸ். இது ஆன்சர். நீங்கள் வந்து இனி போயிட்டு உங்கள் சொல்யூஷன், உங்கள் ஆன்சர், உங்கள் பேப்பருக்கு வந்து கரெக்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ரெட் பெனில் எழுதணும். ஓகே, எல்லாமே இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படி தான், எல்லாம் கரெக்ஷன் எல்லாம் ரெட் கலரில் எழுதணும். ஓகேங்களா? நீங்கள் உங்களோட சொல்யூஷன் ப்ளூவாக பிளாக்ல எழுதணும், கரெக்ஷன் வந்து ரெட் கலரில் எழுதணும். ஓகே, இனி பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்ளம் 5. இப்போ இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இப்போ போயிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்து நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த அட்ஜாயினிங் டயக்ராம் O is the center of the circle. O is the center of the circle and PT is a tangent. Okay, PT வந்து ஒரு tangent. Okay, is a tangent. The value of x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இங்கே வந்து x என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ PT வந்து tangent, PT is a tangent. இங்கே 110 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே 100. ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இங்கே 110 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இது என்னது? இது என்னது? இது வந்துட்டு இந்த இது என்ன வரும்? 180 மைனஸ் 180. இது வந்துட்டு ஆங்கிள் ஒய்ன்னு வச்சுப்போம். ஆங்கிள் ஒய், ஆங்கிள் ஒய் ப்ளஸ் 110 டிகிரிஸ் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். அப்போ ஆங்கிள் ஒய் வந்து என்ன வரும்? 180 மைனஸ் 110 விச் இஸ் ஈக்குவல் டு 70 டிகிரிஸ் வரும் இது. ஓகேங்களா? ஆங்கிள் ஒய் வந்து 70 டிகிரிஸ். இப்போது இந்த ரேடியஸும் டேஞ்சண்டும் என்ன ஆங்கிளில் இது பண்ணும்? எப்பயுமே ரேடியல்ஸ் இதுவும் ரேடியல் கார்டும் ரேடியல் இந்த செக்மெண்ட்டும் இந்த லைனும் டேஞ்சண்டும் வில் மீட் அட் அன் ஆங்கிள் ஆஃப் 90 டிகிரிஸ் ஆல்வேஸ். இது ட்ரூ. ஒரு சர்க்கிள் எடுத்திங்கனாக்கா, ஒரு ரேடியல் லைன் போட்டிங்கனாக்கா, அந்த இடத்துல டேஞ்சன்ட் இருந்ததுனாக்கா அந்த ரேடியலுக்கும் டேஞ்சண்ட்டுக்கும் இடையில 90 டிகிரிஸ் இருக்கும். ஓகேங்களா? ஆல்வேஸ். திஸ் இஸ் ஒரு தியரம் இதில் சொல்கிறது. ஸோ இங்கே வந்து 90 டிகிரிஸ் இருக்கும், இது வந்து 90 டிகிரிஸ். ஓகேங்களா? இது 90 டிகிரிஸ். அப்போது இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு என்ன வரும்? 90 ப்ளஸ் ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 வரும். ஓகே, ஒய் வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 70 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180. அப்போ நம்மளுக்கு 90 ப்ளஸ் 70ன்றது என்ன? 160. அப்போது 160 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 160 விச் இஸ் ஈக்குவல் டு 20 டிகிரிஸ். அப்போது ஆன்சர் வந்துட்டு 20 டிகிரிஸ். ஓகேங்களா? இனி போயிட்டு உங்களோட பேப்பரை வந்து கரெக்ட் பண்ணுங்கள், ரெட் கலர் பெனில் கரெக்ட் பண்ணுங்கள். கரெக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, ப்ராப்ளம் நம்பர் 6. இங்கே வந்து இப்போ வந்துட்டு கொஸ்டின் வந்து வாசிங்க, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி வந்துட்டு உங்கள் ப்ராப்ளம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள் உங்கள் நோட் புக்கில். பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்து நம்ம இந்த இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த ஃபிகர், இந்த given figure OT is equal to 40 centimeters, OP is equal to 24 centimeters. O is the center of the circle, find PT. Okay, O is the center of the circle, find PT. இது என்னது? இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகே, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன்னா இங்கே வந்து 90 டிகிரிஸ். ஏன் 90 டிகிரிஸ்? இந்த டேஞ்சண்ட் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து P. இந்த டேஞ்சண்ட் இது வந்து ரேடியல் லைனு. ஸோ ரேடியல் லைனும் டேஞ்சண்ட்டும் மீட் ஆகும்போது 90 டிகிரிஸில் மீட் ஆகும் எல்லா டைமும். அப்போ இது வந்து 90 டிகிரிஸ் கொடுத்தும் செஞ்சுருக்காங்க டேரெக்டாகவே. இப்போ 90 கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா அப்போ என்னது? நம்ம பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணாக்க என்ன வரும்? இந்த ஸ்கொயர்ட், ஸோ தட் இஸ் 24 ஸ்கொயர்ட். ஓகே, நம்மளுக்கு இந்த இதில் வந்து டேரெக்டாகவே இங்கே வந்துடும் பாருங்க, 24 ஸ்கொயர்ட் ப்ளஸ் பிடி ஸ்கொயர்ட். நம்ம பிடி தானே கண்டுபிடிக்கணும். பிடி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வந்து பிடி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 40 ஸ்கொயர்ட் மைனஸ் 24 ஸ்கொயர்ட். ஸோ இது 1600 மைனஸ் 576 1024. இது வந்து ரூட் ஆஃப் 1024. ரூட் ஆஃப் 1024 வந்து 32 சென்டிமீட்டர்ஸ். அப்போ இந்த இது வந்துட்டு 32 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? இது வந்துட்டு 32 சென்டிமீட்டர்ஸ். இனி உங்களோட பேப்பர் போய் கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள்.
ரெஸ்யூம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ப்ராப்ளம் நம்பர் 7 இது போர்ட் கொஸ்டின், உங்கள் ஐசிஐசி போர்ட் கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஓகே, இது நம்ம பார்ப்போம். இனி இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்க, பாஸ் பண்ணுங்க. ஓகே, ரெஸ்யூம் பண்ணுங்க. இனி வந்து இந்த ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ணுங்க. உங்கள் நோட் புக்கில் போயிட்டு பாஸ் பண்ணுங்க, ரெஸ்யூம் பண்ணுங்க. ஓகே, இனி இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். இது சொல்யூஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, இந்த கிவன் டயக்ராம் பிஎஸ் அண்ட் பிடி ஆர் த டேஞ்சன்ஸ் டு த சர்க்கிள். இது ரெண்டு டேஞ்சன்ஸ். ஓகே, இது ரெண்டு டேஞ்சன்ஸ். ஓகேங்களா? டேஞ்சன்ஸ் டு த சர்க்கிள். எஸ்கியூ வந்து சென்டரில் பாஸ் பண்ணுறதுன்னு எதுவுமே சொல்ல. ஓகே, இட் கேன் பி அ டயமீட்டர், இட் மேபி ஆர் மே நாட் பி அ டயமீட்டர். ஓகே, சென்டர் லைன் எதுவும் சென்டர் பாயிண்ட் எதுவும் போடல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, எஸ்கியூ இஸ் பேரலல் டு பிடி. பாருங்கள், வரைஞ்சது வந்து பேரலாக இல்லைனாலும் இது ரெண்டும் பேரலல். இந்த எஸ்கியூ, இந்த லைனும் எஸ்கியூவும் இந்த பிடி லைனும் பேரலல் டீச். அதனால் நான் இந்த மாதிரி ஏரை போட்டிருக்கேன். இது ரெண்டு பேரலல். ஆங்கிள் எஸ்பிடி இஸ் ஈக்குவல் டு 80 degrees. ஓகே, இது கொடுத்துருக்காங்க, 80 degrees கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ ஆஃப் ஆங்கிள் QST என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து ஆங்கிள், இது வந்து QST இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செக்மெண்ட். ஓகேங்களா? இது வந்து இது ஒரு டேஞ்சன்ட், இது ஒரு டேஞ்சன்ட். இது எக்ஸ்டர்னலி வந்து இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது ஒரு தியரம் பிரகாரம் என்னது, PS இஸ் ஈக்குவல் டு PT. ஓகே, PS இஸ் ஈக்குவல் டு PT. இது ரெண்டும் ஈக்குவல். அதனால் இந்த ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், இந்த ஆங்கிள்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது QST இது கண்டுபிடிக்கணும். ஓகே, இது எக்ஸ்ன்னு போட்டுப்போம். இந்த QST இது கண்டுபிடிக்கணும். இப்போது நம்மளுக்கு இந்த ஆங்கிள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆங்கிள், இந்த லைனும் இந்த லெங்க்த்தும் இது சேம். இது வந்து ஒரு தியரம் நேற்று நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த லைனும் ஓகேங்களா, இந்த லைனு ஈக்குவல் லெங்க். இந்த ப்ளூவும் க்ரீனும் போட்டிருக்கிறது ஈக்குவல் லெங்க். ஏன்னா when tangents intersect externally at point P, these lengths are equal. மீட்டிங் பாயிண்ட், அதாவது காண்டாக்ட் பாயிண்டில் இருக்க இந்த செக்மெண்ட்ஸ் வந்து ஈக்குவல் லெங்க்தாக இருக்கும். அதாவது PS is equal to PT. ஓகேங்களா? இப்போ PS is equal to PTனா ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு them is also equal. ஸோ இந்த ஆங்கிள் வந்துட்டு இப்போ இந்த ஆங்கிள் T will be equal to angle S. ஏன்னா இது ரெண்டு ஈக்குவல்னால ஆப்போசிட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஆங்கிள் T, ஸோ இது வந்து இப்போ நான் Yன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இது Y. ஓகேங்களா? Y. இப்போது நம்ம இந்த ட்ரையாங்கிள் மாத்திரம் எடுத்துப்போம். இந்த உள்ளே இருக்க இந்த ட்ரையாங்கிள் மாத்திரம் SPT மாத்திரம் எடுத்தானாக்கா என்ன ஆகும், y plus 80 is equal to 180. ஓகே, அப்படின்னாக்கா என்ன ஆகும், இது y plus y வந்து 2y plus 80 is 180. So 180 minus 80, that is 100. So y will be equal to 100 divided by 2 is equal to 50 degrees. ஓகே, y is equal to 50 degrees. y 50 degreesனாக்கா நம்மளுக்கு வந்துட்டு இனி வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பேரலல்னா என்ன இருக்கும், இந்த ரெண்டு இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு ரெண்டு லைன் பேரலாக இருக்குது. இந்த ட்ரேவர்சல் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்னவா இருக்குது, இங்கே இது வந்து உங்களுக்கு 50 degreesன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இப்போ இங்கே இது இப்படி இருக்குது, இங்கே இது வந்துட்டு 50 degrees கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இது வந்து 50 degrees கண்டுபிடிச்சாச்சு. இது 50 degrees கிடையாது, 50 degrees. இந்த ஆங்கிள் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இந்த ஆங்கிள் வந்துட்டு நம்ம எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். இது எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள், இது எக்ஸ். அதாவது இதை நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கனாக்கா இந்த பேரலல் லைனில் இந்த ஆங்கிள் ஒய்யும் இது ஆல்டர்னேட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இது. ஓகே, இன்டீரியர் ஆல்டர்னேட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் எக்ஸும் ஆங்கிள் இதுவும் சேமாக இருக்கும். So that means this angle and this angle will be same. X will be equal to y. Y another 50 degrees. அப்போ x also will be equal to 50 degrees. ஓகேங்களா? x is also equal to 50 degrees. புரிஞ்சது இல்லைங்களா? அதாவது நம்மளுக்கு இதில் என்ன நீங்கள் புரியணுன்னாக்கா, ரெண்டு பேரலல் லைன் இருக்குது. ரெண்டு பேரலல் லைனில் ஒரு ட்ரைவர்சல் கட் ஆச்சுன்னா, நீங்கள் ஆல்ரெடி லோவர் கிளாஸஸில் படிச்சிருப்பீங்க. இந்த ஆங்கிள் எக்ஸ்னாக்கா இந்த ஆங்கிள் எக்ஸ். ஓகேங்களா? இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்துட்டு சேமாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆங்கிள் ஒய்னாக்கா இந்த ஆங்கிள் ஒய்யாக இருக்கும். ஓகே, அதே தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். இங்கே 50 degrees இருக்குது. இது எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கனாக்கா, இந்த இது ரெண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியும். இந்த இதுவும் இன்டீரியர் ஆப்போசிட்டாக இருக்குது. ஓகே,
அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ ஆங்கிள் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 50 degrees. ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணியாச்சு. இனி போயிட்டு உங்கள் பேப்பர் வந்து கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராப்ளம் 8 வந்து ரீட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து இது ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்துட்டு நம்மளுக்கு இதோட சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ இங்கே சொல்யூஷனில் என்ன கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 2 circles of diameters 36, okay, diameters 36 centimeters, 600 touch externally, find the length of the direct common tangent to the circle, length of the AB கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கனாக்கா AB என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, AB என்னன்னு கேட்டிருக்காங்க. வேற 2 circles of diameters, diameter 36 cm, ஒன்று பெரிய சர்க்கிள் diameter 36 cm, இதோட 36, அப்போ ரேடியஸ் என்ன இருக்கும், 36 divided by 2 வந்து 18, இது வந்து 16 cm, அப்போ ரேடியஸ் வந்து என்ன இருக்கும் 8 cm. அப்போது இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 18ம் 18 2 சார் 36, ஓகே, இது 18ம் இது வந்துட்டு 8 2 சார் 16, இது வந்து 8, இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இனி வந்து என்ன கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு ஏபி கேட்டிருக்காங்க, இந்த லெங்த் ஏபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு இது என்னன்னாக்கா, இப்போ ரெண்டு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுப்போம். இது எக்ஸ்டர்னலி இன்டர்செக்ட் கரெக்டாக ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ வந்து இதில் ஒரு பாயிண்ட் என்னன்னாக்கா ஓ டேஷ் வில் பி ஏ ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு பாயிண்ட் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓ டேஷ் வில் பி ஏ ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ திஸ் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓ டேஷ் அதாவது இல்லைனாக்கா ஓ டேஷ் வில் பி ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இனி ஒரு ரூல் என்னன்னாக்கா, இப்போது நம்மளுக்கு இந்த ரேடியஸ் இந்த ரேடியஸ் இருக்குது பாருங்கள், இது வந்து 90 டிகிரி, இது டேஞ்சென்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? இந்த டேஞ்சென்ட்டில் இது 90 டிகிரிஸ், இது டேஞ்சென்ட்டில் இது 90 டிகிரிஸ். இந்த ரெண்டு ரேடியஸும் பேரலாக இருக்கும், இதுதான் இன்னொரு ரூல். இந்த ரெண்டு ரூல் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த மாதிரி சர்க்கிள் இன்டர்செக்ட் பண்ணால் ஒன்று வந்து பாயிண்ட்ஸு த்ரூ இந்த கான்டாக்ட் பாயிண்ட் வழி இது போடுற இந்த ஓ டேஷ் வில் பி ஸ்ட்ரெயிட் லைன். இனி ஒன்று வந்து என்னன்னாக்கா, இந்த காமன் டேஞ்சன்ஸ் வரைஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வரும், ரேடியல் லைன்ஸை நீங்கள் இதில் இது பண்ணின்னு வச்சுக்கோங்க. கான்டாக்ட் பாயிண்ட்ஸ்க்கு இது ரெண்டு பேரலாக இருக்கும், இந்த ரேடியல் லைன்ஸ். இது வந்து சே எஸ் டேஷ்னு வச்சுப்போம். அப்போது இந்த ஓஎஸ் வில் பி பேரலல் டு ஓஎஸ் டேஷ் ஓ டேஷ் எஸ் டேஷ். ஓகேங்களா? இந்த ரெண்டு லைனு பேரலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, நம்ம பிபின்னு ஒரு லைனை வந்து பேரலாக இதுக்கு வரைய போகிறோம். ஸோ இது ரெண்டு லைனும் பேரலல். அப்போ இந்த லைன் பேரலல், இந்த லைனும் பேரலல்னாக்கா என்ன ஆகுனா பாருங்கள். அப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுனாக்கா, இப்படி இது பேரலல், இதுக்கு பேரலல், இதுக்கு பேரலல். ஓகே, இங்கே வந்து நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபின்னு இந்த ட்ரையாங்கிள் இருக்குது, ஏபி, இது வந்து பி, இது வந்து ஓ, இது வந்து ஓ டேஷ். அப்போ என்ன ஆகுனாக்கா, இது ரெண்டு பேரலல்னால என்ன ஆகுனா, இது வந்து ஆர், இந்த ஓபி இருக்கு இல்லைங்களா, இதுவும் பேரலல், இது பேரலல்னால இந்த இதோட இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் என்னன்னாக்கா, ஓ டேஷ் பி which is equal to 1 radius will be equal to OP. ஓகேங்களா? இது ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். ஏன்னா இது ரெண்டு பேரலல்னால இது ரெண்டு பேரலல்னால என்ன ஆகுனா, இந்த லைனும் ஈக்குவல் ஆயிரும். நான் போடுறேன் இங்கே, இந்த லெங்க்த்தும் இந்த லெங்க்த்தும் ஈக்குவல் ஆயிரும். ஸோ ஓபி வில் பி ஈக்குவல் டு ஓபி. ஆனால் ஓபி என்னது, நம்மளுக்கு ஓபி என்னது, ஓபின்றது ஓஏ மைனஸ் ஏபி. ஓகே, ஓபின்றது என்னது, ஓஏ ஃபுல் லெங்க்த்து மைனஸ் ஓஏ. ஓகே, ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓ டேஷ் பி. ஃபர்ஸ்ட் நான் சொன்னது ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓ டேஷ் பி இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்ஸ். அது நெக்ஸ்ட் வந்துட்டு ஏபி லைனோட லெங்த் ஆஃப் ஏபி இஸ் வாட், லெங்த் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓஏ மைனஸ் ஓபி. ஓஏ என்னது, ஓஏ ஆல்ரெடி 18 சென்டிமீட்டர்ஸ். ஓபி என்னது, ஓபி வில் பி ஓ டேஷ் பி. இது வந்து 8 ஆயிடுச்சு, இது 8. அப்போ நம்மளுக்கு 18 மைனஸ் 8 வந்துட்டு இந்த பிஏ வந்து 18 மைனஸ் 8 which is 10 சென்டிமீட்டர்ஸ். ஓகேங்களா? அது பிஏ 10 சென்டிமீட்டர்ஸ். இதோட லெங்த் நம்மளுக்கு தெரியும், இதுவும் ஈக்குவல். இது வந்து என்னது, லெங்த் என்னது, இது வந்து ஒரு ரேடியஸ், இது ஒரு ரேடியஸ்ன்றது இது 18,
இது வந்துட்டு 8 8 + 18 26. அப்போது இந்த லெங்த் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த லெங்த், இது வந்து இந்த லெங்த் வந்துட்டு இந்த லெங்த், இந்த லெங்த் இந்த க்ரீனில் போடுற பாருங்க, இந்த லெங்த் வந்துட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிச்சு 10 சென்டிமீட்டர்ஸ்னு. ஓகே, இந்த லெங்த் வந்து இஸ் ஈக்குவல் டு இந்த லெங்த், இங்கே இருக்க லெங்த். இந்த லெங்த் என்ன, 18 + 8, தட் இஸ் 26. ஸோ இது வந்து 26. ஸோ 26 10 26 10 போட்டானாக்கா இப்போ நம்மளுக்கு இது கம்ப்யூட் பண்ண முடியுமா இல்லையா? ஸோ ஏபி வில் பி ஈக்குவல் டு, ஏபி ஸ்கொயர்ட் வில் பி ஈக்குவல் டு, ஓகே, ஏபி ஸ்கொயர்ட் வில் பி ஈக்குவல் டு, சாரி இங்கே ஒரே ஒரு சின்ன எரர் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து என்னன்னாக்கா இங்கே வந்து இது 90 டிகிரிஸ். ஓகேங்களா, இது ஈக்குவல். இங்கே வந்து நம்ம கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் இங்கே ராங்காக வரைஞ்சிருக்கு. ஸோ இங்கே வந்து இது 90 டிகிரிஸ். அப்போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஏபி ஸ்கொயர்ட், இது பைத்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணாக்கா உங்களுக்கு வந்து என்ன வரும், ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர்ட். ஓகே, இதான் ஏபி ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர்ட்னு வரும். ஸோ உங்களுக்கு ஏபி தான் கண்டுபிடிக்கணும், ஏன்னா இங்கே தான் ரைட் ஆங்கிள் இருக்குது, இந்த இடத்துல ரைட், இந்த வரைஞ்சது கொஞ்சம் ராங்காக இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ இது வந்து அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏபி ஸ்கொயர்ட் வில் பி ஈக்குவல் டு பிபி ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி ஸ்கொயர்ட். பிபி ஸ்கொயர்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், பிபி ஸ்கொயர்ட் என்னது, பிபி இஸ் ஈக்குவல் டு 18 + 8 26 ஸ்கொயர்ட் மைனஸ் ஏபி ஸ்கொயர்ட் என்னது, ஏபின்னு நம்ம கண்டுபிடிச்சோம், அது வந்து 10 சென்டிமீட்டர் மைனஸ் 10 ஸ்கொயர்ட். ஸோ இது போட்டால் 576. ஸோ ஏபி இஸ் ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர்ஸ். ஓகே, ஸோ ஓகேங்களா இது? ஓகே, இனி வந்து நீங்கள் போய் கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. இப்போ பாஸ் பண்ணுங்கள். ஓகே, ரெஸ்யூம் பண்ணுங்கள். இப்போ ப்ராப்ளம் 9 இந்த கொஸ்டினை வந்து வாசிச்சுட்டு வாங்க. பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி வந்து சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்துட்டு இந்த சொல்யூஷன் பார்ப்போம். இதுக்கு இந்த given figure PAT is a tangent at A. PAT is a tangent at A. ஓகே, இதுதான் கான்டாக்ட் பாயிண்ட். If angle ACB is 70 degrees, find angle ADB. ஓகே, the given figure PAT is tangent. PAT வந்து tangent சொல்லிட்டாங்க. ஓகே, PAT வந்து tangent சொல்லிட்டாங்க. If angle ACB is 70 degrees, find angle ADB. ஓகே, அதாவது நம்ம இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், இந்த ஆங்கிள் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த ஆங்கிள் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இப்போ சைக்ளிக் குவாட்ரேட்டரல், இது வந்து சைக்ளிக் குவாட்ரேட்டல். எது சைக்ளிக் குவாட்ரேட்டல்? இது வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னா என்ன, குவாட்ரிலேட்டர் என்டையர்லி இந்த வந்து இன்ஸ்கிரைப்டாக இருக்கணும். குவாட்ரிலேட்டர்னா என்ன, 4 சைட்ஸ். ஓகேங்களா, ரெக்டாங்கிள் ஒரு குவாட்ரிலேட்டரா இல்லையா, குவாட்ரிலேட்டர். ஸ்கொயர் ஒரு குவாட்ரிலேட்டரா இல்லையா, குவாட்ரிலேட்டரல் தான். ஆனால் எனி குவாட்ரிலேட்டர் சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் ஒரு சர்க்கிள்குள்ளே இருந்ததுனாக்கா அது சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் என்னன்னாக்கா சம் ஆஃப் த ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். அப்போ ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் 70 டிகிரிஸ், இது ரெண்டும் சம்மு வந்து வில் பி ஈக்குவல் டு 180 டிகிரிஸ். அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு ஈஸியாக எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஆங்கிள் எக்ஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 70, 180 மைனஸ் 70ன்றது 110 டிகிரிஸ். ஓகே, 110 டிகிரிஸ். எங்கள் ஆன்சர் காணும், 110 டிகிரிஸ். ஏ தான் கரெக்ட் ஆப்ஷன் இதோடது. ஓகே, ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு இப்போ புரிஞ்சது இல்லைங்களா? இதில் நம்மளுக்கு தெரிய வேண்டியது குவாட்ரிலேட்டரல் இது வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆங்கிள்ஸ் ஆஃப் ஏ சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆர் சப்ளிமெண்ட்ரினா the sum of these angles is equal to 180 degrees. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து டேஞ்சன்ட் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எதுவுமே பிரயோஜனம் இல்லை, ஜஸ்ட் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆங்கிள் எக்ஸ் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்க, இனி வந்துட்டு நீங்கள் வந்து உங்கள் இதில் போய் கரெக்ட் பண்ணணும். ஓகே, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி வந்து இந்த ப்ராப்ளம் நம்பர் 10 படிங்க. பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிட்டு வாங்க. பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்து இந்த சொல்யூஷன் பார்ப்போம். இதுக்கு இங்கே இந்த given figure if angle APB is equal to 30 degrees, find angle AOB. ஏன்னா இது பழைய ப்ராப்ளம் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, பார்ப்போம். இந்த ஆங்கிள் ஏபிபி இது ஓகே, இது சைக்ளிக் குவாட்ரிலேட்டர் கிடையாது. இப்போது ஆங்கிள் ஏபிபி கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் ஆங்கிள் ஏஓபி. என்ன கேட்டிருக்காங்க, இது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆங்கிள் எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, இந்த ஆங்கிள் எக்ஸை கேட்டிருக்காங்க, இந்த இடத்துல இருக்கிறது ஆங்கிள் எக்ஸை கேட்டிருக்காங்க. இனி ஓகே, இது வந்து இப்போ குவாட்ரிலேட்டரில் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இங்கே 90 கொடுத்துருக்காங்க, இங்கே 90 கொடுத்துருக்காங்க, 37 கொடுத்துருக்காங்க. சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் இல்லைனா சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் ஆப்போசிட் ஆங்கிள் சம் வந்து 180. இங்கே வந்து ஆப்போசிட் சம் வந்து 180 இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இது ஃபுல் குவாட்ரிலேட்டரோட சம் ஆங்கிள் the sum of the angles inside a quadrilateral is 360 degrees.
ஓகே, அதனால என்ன வரும்னா 37 ப்ளஸ் ஆங்கிள் எக்ஸ் ப்ளஸ் இது 19 கொடுத்துட்டாங்க டேரெக்டாக. இல்லைனாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம், ஏன்னா இது வந்து ரேடியல் லைனு. இது வந்து டேஞ்சன்ட் கூட வந்ததுன்னா இது வந்து 90 டிகிரிஸ் வரும். ஸோ 90 ப்ளஸ் 90 இது வந்து வில் பி ஈக்குவல் டு 360 டிகிரிஸ். 360னா அப்போ என்ன வருது? 90 ப்ளஸ் 90 180. 180 ப்ளஸ் 37 180 ப்ளஸ் 37 தானே. 180 ப்ளஸ் 37னாக்கா என்ன வரும்? இது 7 8 ப்ளஸ் 3 11 1 217 வரும் இது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 217 is equal to 360. அப்போ x is equal to 360 minus 217. 360 minus 217. 360 minus 217. அப்போ இது எவ்வளோ வரும்? இது 317 100 ப்ளஸ் ஒரு 3 ப்ளஸ் ஒரு 40. ஸோ நம்மளுக்கு 143 வரணும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து 143 டிகிரிஸ். ஓகேங்களா? இது ஆன்சர் 10. இனி வந்து போயிட்டு பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம், இந்த பேப்பர் இந்த ப்ராப்ளம் வந்து படிங்க, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்து இது சொல்யூஷன் பார்ப்போம். இங்கே வந்து இஃப் a tangent at a point to A to a circle meets a line at B through O such that AB is equal to 24 centimeters, OB is equal to 45 centimeters, find the radius of the circle. ஓகேங்க, இது வந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே நம்மளுக்கு இதில் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓகே, இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? இது 24 கொடுத்துருக்காங்க, 25 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். OA தான் ரேடியஸ். அப்போ OA எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது வந்து பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். OA ஸ்கொயர்ட் ப்ளஸ் AB ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு OB ஸ்கொயர்ட். ஓகேங்களா? ஸோ OA கண்டுபிடிக்கணும். அப்போ OA ஸ்கொயர்ட் வில் பி வாட்? OA ஸ்கொயர்ட் மைனஸ் AB ஸ்கொயர்ட். ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கொடுத்துருக்க வேல்யூஸ் இது பண்ணாக்கா உங்களுக்கு OA is equal to 27 centimeters, OA is equal to 7 centimeters கிடைக்குது. ஓகே, இது வேறு எதுவுமே கனெக்டட் இல்லை, சர்க்கிள் சும்மா கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அவ்வளோதான். ஓகேங்களா? இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். ஓகே, தேங்க்யூங்க. ஆக்சுவலி இனி வந்துட்டு உங்கள் பேப்பர் வந்து போய் கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து படிங்க, ரீட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இப்போது இதோட சொல்யூஷன் பார்ப்போம். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ப்ராப்ளம் 12. இந்த கிவன் ஃபிகர் a line MN touches the circle at point P. If இது 80 டிகிரி கொடுத்துருக்காங்க, 54 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் QPR. QPR எங்கே இருக்குது? QPR இந்த ஆங்கிள் கேட்டிருக்காங்க. இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். QPR கேட்டிருக்காங்க. QPR. QPRன்றது இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். QPR எக்ஸு. PQR இது வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். அதாவது இது எக்ஸ்ன்னு வச்சுப்போம், இது வந்து ஒய்ன்னு வச்சுப்போம். இது ரெண்டு கேட்குறாங்க. QPR அது எக்ஸு, இது ஒய்ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இது ஸ்ட்ரெயிட் லைனு. அப்போ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் என்ன இருக்கும்? இது லீனியர் பேர் இதெல்லாம். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்? சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 80 ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 54 இஸ் ஈக்குவல் டு 118 வரும். அப்போது இதுலேருந்து நம்மளுக்கு அப்போ இங்கே கொடுத்துருக்காங்களா பாருங்கள், ஆங்கிள் இதாக கொடுத்துருக்காங்க. இங்கே இது வந்து லீனியர் பேர்னால இதெல்லாம் வந்து இது ஃபுல்லாக இந்த சம்மு வந்துட்டு லைன் இருக்கிறதுனால டோட்டல் சம் வந்து 180 இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180 மைனஸ் 80 மைனஸ் 54 பாருங்கள். 180 மைனஸ் 80 180 மைனஸ் 80 80 ப்ளஸ் 54 80 ப்ளஸ் 54 இது. ஸோ தட் இஸ் 134. அப்போ 180 மைனஸ் 134 வந்துட்டு 46 டிகிரிஸ். ஓகேங்களா? அப்போ 46 டிகிரிஸ். இதோட ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 46 டிகிரிஸ். ஆங்கிள் எக்ஸ் வந்துருச்சு. நீ ஆங்கிள் ஒய் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ ஆங்கிள் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னாக்கா பாருங்கள், இது நான் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன். இப்போ ஆங்கிள் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஆங்கிள் ஒய்ன்னு வச்சுருந்தோம். இப்போ ஆங்கிள் ஒய் கண்டுபிடிக்கிறது இது டேஞ்சென்ட்டு. இது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் த சர்க்கிள். ஓகேங்களா? இந்த டேஞ்சென்ட் இடத்துல பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் வந்துட்டு இது ஒரு பார்ட் ஆஃப் த இந்த கார்டு வந்து ஒரு பார்ட்டு, இன்னொரு பார்ட் வந்து வேறு கலரில் போடுற பாருங்கள். ஸோ இன்னொரு பார்ட் ஆஃப் த சர்க்கிள் வந்துட்டு இது. ஓகே, இந்த சர்க்கிளோட ஆங்கிள் இது, இந்த சர்க்கிளோட இந்த கார்டில் வர ஆங்கிள் என்ன? ஆங்கிள் ஒய். அப்போ அந்த ஆங்கிள் ஒய் வில் பி ஈக்குவல் டு வாட்? ஆங்கிள் ஒய் வில் பி ஈக்குவல் டு இந்த ஆங்கிள். கரெக்ட் இல்லைங்களா? இந்த சைடில் இருக்க ஆங்கிள் that is it will be equal to 30 this one it will be equal to 80 degrees. இது 80 degrees. So this angle y will be equal to alternate. அப்போ இது வந்து angle alternate segment property.
பாருங்கள் ஆல்டர்னேட் செக்மெண்ட் பாயிண்ட் பண்ணால் ஆங்கிள் y = 80 degrees அவ்வளோதான், டைரெக்டாக வந்துருச்சு இது. ஓகே, இனி போய் பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள். ஓகே, பாஸ் பண்ணுங்கள். ஓகே, ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் வந்து வாசிங்க, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி வந்து இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணுங்கள் உங்கள் நோட் புக்கில் போயிட்டு, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்து இது சொல்யூஷன் பார்ப்போம் இதுக்கு. ஓகே, இங்கே வந்து இந்த given figure PT and QT are tangents to the circle. ஓகே, tangents externally intersect ஆகுது Tல. angle TPS கொடுத்துட்டாங்க, TPS கொடுத்துட்டாங்க, TQS கொடுத்துட்டாங்க. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸ் எங்கே இருக்குது? ஓ, இதுதான் எக்ஸ். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இந்த எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பார்ப்போம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது. இப்போது இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இங்கே வந்து உங்களுக்கு 2 சர்க்கிள் இருக்குது. எந்த சர்க்கிள்? இங்கே வந்து 45 டிகிரிஸ் இருக்குது. ஆல்டர்னேட் செக்மெண்ட் என்னது? ஆல்டர்னேட் செக்மெண்ட் இந்த பாருங்கள், இந்த சர்க்கிள் எடுத்திங்கனாக்கா இங்கே வந்து சர்க்கிள் ஒரு பார்ட் இது, புரிஞ்சதுங்களா? இந்த ஒரு பார்ட் இது சர்க்கிள், ஒரு பார்ட் இது. சாரிங்க, ஓ ஸ்லைட் ஷோ. ஓகே, இது ஆங்கிள், இது வந்து ஒரு பார்ட் இது, இதோடது. இன்னொரு பார்ட்டு இந்த சைடு இருக்குது, புரிஞ்சதுங்களா நான் சொல்கிறது? அப்போ நம்மளுக்கு இந்த 45 டிகிரிஸ் இந்த இதுக்கு வச்சிருக்கிறது என்னது? இதுதான் இதோடது. பாருங்கள், இது வந்து பெரிய சர்க்கிள், இது வந்து பெரிய சர்க்கிள் இது செக்மெண்ட்டு, இது வந்து சின்ன சர்க்கிள் இது செக்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகே, இந்த சின்ன சர்க்கிள் செக்மெண்ட், இந்த செக்மெண்ட்டில் இருக்க ஆங்கிள் வந்து 45 டிகிரிஸ். இதுதான் இது ஆங்கிள். அப்போ ஆங்கிள் இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் என்னது? இது வந்து 45 டிகிரிஸ். ஓகே, இது வந்து 45 டிகிரிஸ், புரிஞ்சதுங்களா? அப்போது அது 45 டிகிரிஸ் நம்மளுக்கு தெரியும். அப்போது let us put this as 45 டிகிரிஸ். இப்போ இது நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே அதே மாதிரி இருக்குது. இங்கே ஒரு செக்மெண்ட் இருக்குது, இது வந்து இந்த சர்க்கிள் 2ஆக பிரிக்குது. இது ஒரு பார்ட்டு, இது ஒரு பார்ட்டு. அப்போ இது 30 டிகிரிஸ்னால் இந்த இது என்ன ஆயிரும்? ஆட்டோமேட்டிக்காக 30 டிகிரிஸ் ஆயிரும், ஆல்டர்னேட் செக்மெண்ட் 30 டிகிரிஸ். அப்போ ஆங்கிள் எக்ஸ்ன்றது இது வந்து ஓகே, ஆங்கிள் எக்ஸா இங்கே. இப்போ நம்மளுக்கு இங்கே 45 30 வந்துருச்சு. அப்போ 45 + 30 இது வந்து குவாட்ரிலேட்டரல் ஆயிடுச்சு. இது ஃபுல்லாக வந்து ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல். அதனால 45 + 30 + x = 180 வந்துடும் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல்னால. இப்போ நீங்கள் வந்து இது பண்ணிங்கனாக்கா பாருங்கள், இங்கே வந்துருச்சு பாருங்கள், 30 + 45 + x = 180 டிகிரிஸ். ஸோ x = 105 டிகிரிஸ். புரிஞ்சது இல்லைங்களா? இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணானாக்கா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும், ரொம்ப கஷ்டம்லாம் எதுவும் இல்லை. இப்போ வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, இப்போது நம்மளுக்கு இங்கே டேஞ்சன்ட் இருக்குது இப்படி. ஓகே, டேஞ்சன்ட் இருக்குது, இது வந்து சென்டர் O. இப்போ வந்துட்டு இந்த டேஞ்சன்ட் வந்துட்டு இனி ஒரு கார்டு நான் இந்த கரெக்டாக இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் நம்ம இனி ஒரு கார்டு வரையணும். ஓகேங்க, இது வந்து கான்டாக்ட் பாயிண்ட் சின்னு வச்சுப்போம், இது வந்து டேஞ்சன்ட் T. ஓகே, இங்கே வந்து ஒரு கார்டு வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்ன ஆகுதுனாக்கா இந்த சர்க்கிளை 2 பார்ட்டாக பிரிக்குது. ஓகே, இந்த கார்டு வந்து இந்த சர்க்கிளை 2 பார்ட்டாக பிரிக்குது. ஒன்று வந்து இந்த பார்ட்டு, இன்னொன்று இது பார்ட்டு. ஓகே, இந்த பிரித்த இந்த நெக்ஸ்ட் பார்ட் இது ஆங்கிள் நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் இது ஆங்கிள், அதாவது இந்த நெக்ஸ்ட் பார்ட்டில் இந்த கார்டில் வச்சுருக்க எனி ஆங்கிள் அது எடுத்தீங்கன்னா இந்த ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு திஸ் ஆங்கிள் வில் பி ஈக்குவல் டு இந்த செக்மெண்ட்டில் இருக்க ஆங்கிள். புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? அதாவது இது வந்து 2ஆக பிரிக்குது இல்லைங்களா? அதாவது ஸோ இந்த ஆங்கிள். ஓகே, இது 2ஆக பிரிக்குது பாருங்கள், அது கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது 2ஆக பிரிக்குது பாருங்கள், அதாவது இந்த ஆங்கிள் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு இங்கே வந்து ஆங்கிள் y. ஏன்னா இந்த க்ரீன் இதுதான் வந்து இது 2ஆக பிரிக்குது அட் த பாயிண்ட் அட் த டேஞ்சன்ட்டில். அப்போ அந்த கார்டுக்கும் டேஞ்சன்ட்டுக்கு இருக்க ஆங்கிள் வந்து எக்ஸு. இந்த ஆங்கிள் இது அதர் செக்மெண்ட், தட் இஸ் திஸ் ஆங்கிள் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு ஆங்கிள் y. புரிஞ்சதுங்களா? அதை வச்சு தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல் அதை பேஸ் பண்ணி இருக்க ப்ராப்ளம் தான் இது. 2 இடத்துல கண்டுபிடிக்கணும். பின்ன லாஸ்ட்டில் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து ப்ராப்ளம் வந்து ஆன்சர் வந்து 105 கிடச்சிருக்கு. இனி போயிட்டு உங்கள் இதில் சால்வ் பண்ணுங்கள். ஆக்சுவலி ஏதாவது உங்களுக்கு புரியலனாக்கா திருப்பி ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. ஆக்சுவலி ஓகேங்களா, ரீவைண்ட் பண்ணி கேளுங்க. ஓகே, இனி வந்துட்டு போயிட்டு இது பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 14. இனி வந்து கொஸ்டினை ரீட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி சால்வ் பண்ணுங்கள் ப்ராப்ளமை, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். இந்த given figure O is the center of the circle. Tangents at A and B meet at C. ஓகே, எக்ஸ்டர்னலாக இருக்குது. If angle ACO is 40 degrees, find angle BCO. ஓகே, எது BCOனா எது? BCO. ஓகே, அப்போ BCO கேட்டிருக்காங்க. நான் இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்பேன், நம்ம எக்ஸ்ன்னு வச்சுப்போம். BCO வந்து எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நம்மளுக்கு இங்கே 40 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க.
ஓகே, இங்கே 40 டிகிரிஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இது எக்ஸை கண்டுபிடிக்கணும். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெங்த் ஏசி இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்துட்டு 2 tangents ஆர் இன்டர்செக்டிங் அட் அன் எக்ஸ்டீரியர் பாயிண்ட். அப்போ இந்த லெங்த் ஏசி வில் பி ஈக்குவல் டு லெங்த் பிசி. ஓகேங்களா? இந்த லெங்த்து வில் பி ஈக்குவல் டு திஸ் லெங்த். ஸோ அதனால என்ன ஆகும், அதோட ஆங்கிள் ஆப்போசிட் டு இட். அப்போ இது வந்து ஒய்ன்னு எடுத்தனாக்கா திஸ் வில் ஆல்சோ பி ஈக்குவல் டு ஒய். ஏன்னா இது வந்து ஆங்கிள் ஆப்போசிட் டு இட், தட் வில் பி ஈக்குவல். ஓகேங்களா? இது வந்து ஆங்கிள், இட் வில் பி ஈக்குவல். இனி ஒரு ரூல், இந்த ரேடியல் எலிமெண்ட், ரேடியல் லைன் வந்துட்டு டேஞ்சன்ட் கூட எத்தனை ஆங்கிளில் இது பண்ணும், என்ன ஆங்கிளில் வந்து இருக்கும்? ரேடியல் லைனுக்கும் டேஞ்சன்ட்க்கும் என்ன ஆங்கிள் இருக்கும்? இதுக்கு என்ன ஆங்கிள் இருக்கும்? 90 டிகிரிஸ் இருக்கும். அப்போ இது வந்து 90 டிகிரிஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 90 ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 40, that will be equal to 180 டிகிரிஸ். ஓகேங்களா? அப்போ y will be 90 ப்ளஸ் 40 வந்து 130. அப்போ 180 மைனஸ் 130 இஸ் ஈக்குவல் டு 50 டிகிரிஸ் வந்துருச்சு. அப்போது y வந்து 50 டிகிரிஸ். நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்கிறது 2y, சாரி எக்ஸ் கேட்டிருக்காங்க, சாரி. அப்போ இங்கே வந்து, அப்போ இந்த இடத்துல y வந்துட்டு இங்கே வந்து 50 டிகிரிஸ், இது வந்து y 50 டிகிரிஸ். அப்போ இந்த இது பாருங்கள், இந்த ஆங்கிள் என்னது, இதுவும் வந்துட்டு உங்களுக்கு டேஞ்சன்ட் வந்து ரேடியல் இதாகுது. அப்போ இது வந்து 90 டிகிரிஸ். அப்போ இங்கே வந்து உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னாக்கா ஓசிபி ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னாக்கா y ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 90 இஸ் ஈக்குவல் டு 180. ஆனால் y வந்து ஆல்ரெடி 50 டிகிரிஸ்ன்னு தெரியும். ஸோ இதில் வந்து 100 மைனஸ் 90 மைனஸ் 50. அப்போது எங்கே ஏதோ மிஸ்டேக் ஆகிருக்கு ஆக்சுவலி. சாரி 180, இது 180. அப்போ இங்கே 180 வரணும், 180. அப்போ 180னா இங்கே வந்து 180 மைனஸ் 90 மைனஸ் 50. அப்போ 180 மைனஸ் 90ன்றது 90 மைனஸ் 50ன்றது 40. அப்போது இந்த ஆங்கிள் எக்ஸ் வந்து 40 டிகிரிஸ். ஓகேங்களா? ஓகே, இனி வந்துட்டு இது போயிட்டு உங்களுக்கு பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் வந்து அதே ப்ராப்ளம் வந்து அதே ஃபிகர் தான், ப்ராப்ளம் வேறு. ஆங்கிள் ஏஓபி கேட்டிருக்காங்க, ஏஓபி கேட்டிருக்காங்க. நம்ம ஏஓபி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் போன டைம்லேயே. ஓகேங்களா? சாரி, இந்த இதில் நான் கரெக்டாக சொன்னேன்னு தெரில ஆக்சுவலி பாஸ் பண்ணுறதுக்கு, சாரிங்க. இப்போ வந்து என்ன செய்யுங்க, இப்போ கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ சொல்யூஷன் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஏஓபி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஏஓபின்றது ஒய்ன்னு இங்கே வச்சுருந்தோம், இங்கே ஒய்ன்னு வச்சுருந்தோம். இந்த ஒய்ன்றது 50 இருந்தது நம்மளுக்கு. ஓகே, ஆங்கிள் ஒய் 15 கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. இப்போ 50 ப்ளஸ் 50 100. அப்போ இதோட ஆன்சர் வந்து 100 இருக்கணும். ஆங்கிள் ஒய் ப்ளஸ் ஒய் வந்து 100 இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே பேப்பர் போய் கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 16. ஆங்கிள் ஏபி, இது வந்து கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். இனி இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்து சொல்யூஷன் பார்ப்போம். ஆங்கிள் ஏபிபி கேட்டிருக்காங்க. ஆங்கிள் ஏபிபி இது வந்து ஆக்சுவலி வந்து ஆங்கிள் ஏபிபி உங்களுக்கு சர்க்கிள்ஸில் வரும். சர்க்கிள்ஸில் வந்து இந்த மாதிரி சென்டரில் வந்து இந்த ஆங்கிள் வந்துட்டு எக்ஸ்னாக்கா, இது வந்துட்டு இது ஒய்னாக்கா, வாட் will happen is this x will be twice y, x will be 2 times y. ஏன்னாக்கா இது வந்துட்டு இந்த சர்க்கிளில், இது செமி சர்க்கிளில் இந்த மாதிரி வரணும் ஆக்சுவலி. அப்போ இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இது வந்து இந்த சென்டரில் வந்து எக்ஸ் இது பண்ணனாக்கா, தென் அட் த பெரிஃபெரி இருக்க ஆங்கிள் வந்து இட் வில் பி த ரிலேஷன்ஷிப் எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 2y. அப்போ ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆல்ரெடி. அப்போது ஆங்கிள் எக்ஸ் வந்து இப்போ இதில் இந்த ஃபிகர் பார்த்தனாக்கா ஆங்கிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 100னா 2y. ஸோ y வில் பி ஈக்குவல் டு 100/2. 100/2னா 50. அப்போ 50 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? பார்ப்போம், பாருங்கள் கரெக்டாக 15 இருக்குது. ஓகே, இனி வந்துட்டு உங்கள் பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் வந்துட்டு படிங்க, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்துட்டு சால்வ் பண்ணுங்கள் இந்த கொஸ்டினை, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி வந்து சொல்யூஷன் பார்ப்போம். இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ரிஃப்ளெக்ஸ் ஏஓபி, ரிஃப்ளெக்ஸ் அக்யூட் ஏஓபி இது. ஓகே, ரிஃப்ளெக்ஸ் ஏஓபின்றது இது, அக்யூட் ஏஓபின்றது இது. ரிஃப்ளெக்ஸ் ஏஓபின்றது இந்த சைடு ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் கேட்டிருக்காங்க, இந்த பெரிய ஆங்கிளை கேட்டிருக்காங்க. அக்யூட்ன்றது சின்ன ஆங்கிள், இது கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து இந்த இதை வந்து நீங்கள் எடுத்துட்டிங்கனாக்கா பாருங்கள், இங்கே வந்து எடுத்துட்டிங்கனாக்கா இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். என்ன வந்தது, இது 100 வந்ததுன்னு நினைக்கிறேன்.
100 degrees வந்தது இது. அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? டோட்டல் ஆங்கிள் வந்து total angle is 360 degrees. அப்போ 360 degrees minus 100 degrees will be 260 degrees. அப்போ reflex angle AOB will be 260 degrees. ஓகேங்களா? இது ரொம்ப சிம்பிள் தானே. இப்போ எனி this one பாயிண்ட், இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. the total angle around this point, இது வந்துட்டு angle x, இது angle y, இது angle z ன்னு வச்சுப்போம். அப்போ total angle around this point will be x plus y plus z will be 360 degrees. ஸோ அதை இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு இது 100 டிகிரின்னு தெரியும். அப்போ இது டோட்டல் 360 minus 100 that will be equal to 260 degrees. ஓகேங்களா? ஓகே, இனி பேப்பர் போய் கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டின் படிங்க, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இதோட சொல்யூஷன் பார்ப்போம். in a circle with radius r, the shortest distance between two parallel tangents is equal to. அப்போது இங்கே ஒரு சர்க்கிள் இருக்குது, பேரலல் டேஞ்சன்ஸ்னால் என்னது? இப்போ ஒரு டேஞ்சன்ட் நீங்கள் வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இதுக்கு பேரலாக நீங்கள் வரையணும். அப்போது ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேரலல் டேஞ்சன்ஸ், இங்கே வந்து சென்டர் O, இது வந்து R, இது வந்து R, இது வந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும். ஏன்னா அது ரெண்டு டேஞ்சன்ஸ்னால இது பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும். அப்போ ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் டெஃபினெட்லி வில் பி 2R, R plus R will be 2R. ஓகே, இதுதான் இதோட சொல்யூஷன். ஓகே, இனி வந்து கொஸ்டின் வந்துட்டு போயிட்டு கரெக்ட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இனி கொஸ்டின், இந்த லாஸ்ட் கொஸ்டின் இது வந்துட்டு இந்த கொஸ்டின் வந்து ரீட் பண்ணுங்கள், பாஸ் பண்ணுங்கள், சால்வ், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இதை சால்வ் பண்ணிட்டு வாங்க, பாஸ் பண்ணுங்கள், ரெஸ்யூம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து இது சால்வ் பண்ணுவோம். இந்த கிவன் ஃபிகர், இந்த given diagram RT is a tangent touching the circle at S. If PST கொடுத்துருக்காங்க, PST 30 degrees கொடுத்துருக்காங்க, angle SPQ கொடுத்துருக்காங்க 60 degrees, then angle PSQ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, PSQ என்னன்னு கேட்டிருக்காங்க, PSQ. அப்போ நான் இது வந்து எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன், இந்த இது கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம திருப்பி இந்த இது இப்போ ஆல்டர்னேட் செக்மெண்ட், இப்போ இந்த இதுக்கு இங்கே பாருங்கள் டேஞ்சன்ட் இருக்குது, இந்த ஆங்கிள் 30 degrees வந்து இங்கே வந்து என்ன ஆகும், இங்கே 30 வந்துடும். ஏன்னா இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் இங்கே ஒரு இது இருக்குது, இனி ஒரு இது இங்கே இருக்குது. ஸோ ஆங்கிள் இன் ஆல்டர்னேட் செக்மெண்ட் வந்து this will be 30 degrees. ஓகே, புரிஞ்சதுங்களா? இந்த 30 degrees இருக்கு இல்லைங்களா, இந்த 30 degrees இங்கே இருக்க 30 degrees, இது வந்து ஒரு செக்மெண்ட். இன்னொரு சர்க்கிள் பார்ட் வந்து இங்கே இருக்குது, இதோட ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள் 30 degrees, இது வந்து ஆட்டோமேட்டிக்காக 30 ஆயிரும். அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும், 30 plus x plus 60 will be equal to what? Will be equal to 180. அப்போ x will be equal to 60 plus 30 இது 90, x equal to 180 minus 90. 180 minus 90 is 90. So the answer is 90 degrees. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் லாஸ்ட் ப்ராப்ளம் இந்த செட்டில், இது ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின்ஸ். ஓகேங்க, தேங்க்யூ. இது வந்து பேப்பர் கரெக்ட் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஃபுல்லாக வந்துட்டு கரெக்ட் பண்ண பேப்பரை நீங்கள் அனுப்பணும். ஓகே, தேங்க்யூ.